வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. பஸ் கண்டக்டர் விசில் அடிச்சுட்டாங்க. அப்புறம் பஸ் அப்புறம் எடுத்துக்கிட்டாங்களா, அப்புறம் வெயிலில் தான் நின்றுட்டுக்கணும். வாங்கம்மா, சீக்கிரமா வந்து பஸ்ல ஏறிக்கங்க. இன்னும் 2 நிமிஷத்துல பஸ் கிளம்பிடும். பஸ் வேற கிளம்பிடுமாமே. கீதா, அந்த நெட்டவழி எங்கே போனா? இந்த போயிட்டு வரேன்னா இங்கே ஆளை காணோம். அப்புறம் விட்டு போயிட்டாலும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு புலம்பிட்டு கிடப்பா. அதான் தெரிலக்கா, என்கிட்டயும் ஒன்றும் சொல்லலை. இந்த வாரம் நீங்கள் போயிட்டே இருங்கன்னு சொன்னால் அப்புறம் பின்னாடி பார்த்தா ஆளை காணோம். எங்கே போய் சுற்றிட்டு இருக்கிறாலும் தெரியல, எப்போ வருவான்னு தெரில. பஸ்ஸில் ஒருத்தரையும் காணோம். சீக்கிரமாக போனவன் ஜன்னல் ஓரமாக சீட்டை பிடிச்சிக்கலாம். அப்புறம் அவன் வந்தால் கூப்பிட்டுக்கலாம். வெளியவே நின்றுட்டு இருந்தா அவன் எங்கே போனால் அப்புறம் இந்த பஸ்ஸையும் விட்டுட்டு நம்ம எப்போ வீடு போகிறது? அதை எப்படி விட்டுட்டு போக முடியும்? நாம் போய் உள்ளே உட்காந்துட்டு அவன் எங்கன்னு கண்டுபிடிச்சி வருவா. இது என்ன ஒருத்தர் வந்தாங்களோ அவங்கள விட்டுட்டு இப்படி தான் போகிறதா? இது என்ன பழக்கம்? பின்ன வந்தால் ஆளுங்களோடையே இருக்கணும். ஆளுக்கு ஒரு பக்கம் போய் சுற்றிக்கிட்டு இருந்தால் அந்த பஸ் ஸ்டாண்டில் நம்ம எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது? ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டையே சுற்ற வேண்டியது. சரி விடுங்கக்கா, கோவப்படாதீங்க. எங்கன்னா இங்கே தான் எதனா கடையில் வாங்கிட்டு போகலாம், என்னமோ வந்துடுவா. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் பார்க்கலாமா, பஸ்லேயும் ஆறுங்களையும் காணோம். அதனால் எடுக்க மாட்டாங்க, நின்றுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு பாரம் தூக்கிட்டு நிற்க முடியலன்னா நீங்கள் போய் உட்காருங்க, நாங்கள் வந்தால் கூட்டிகிட்டு வந்து ஏறிக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், நானும் வெளியவே நிற்கிறேன். அப்புறம் நான் ஒண்டியும் விட்டுட்டு போய் ஏறிட்டா அவள் ஒண்டியும் போயிட்டா அப்படின்னு என்ன அப்புறம் பேச்சுவாங்க இங்கே 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. எப்போ கண்டக்டர் தம்பி, எப்போ பஸ் எடுப்ப? நீங்க வந்து ஏறினதும் எடுத்துடலாம். என்னது, நான் ஏறினதும் பஸ் எடுப்பியா? ஏன் மட்டும் பஸ் ஆகுது? அப்போ தெரியுதுல்ல, எடுக்கும்போது எடுப்போம். இன்னும் ஆளுங்களையே காணோம், பஸ் நிறைஞ்சா தான் எடுப்போம். வந்து ஏறத்துனா ஏறுங்க. ஆமாம், இது என்ன கூடையெல்லாம் ஏற்றிக்கிட மாட்டோம். கூடையெல்லாம் ஏற்றிக்கிட மாட்டோம்னா அது என்னது அது? அப்புறம் நாங்கள் ஒரு காய்கறி வாங்கிட்டு எப்படி பஸ்ஸில் போக முடியும்? ஏமா, ஒரு கட்டை பையே ஒயர் பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல. கூடையை வச்சுக்கிட்டு போட்டு இடத்தையே அடைச்சிக்கிடுவீங்க. அப்புறம் ஏறுற ஆளுங்களாம் எங்கே நிற்பாங்க? அங்கே ஏற்கனவே கூட்டம் நெரிச்சலாகி பேரும் போவேன். இதில் கூடையை வச்சு நீங்கள் 3-4 இடத்த அடைச்சிக்கிட்டா எப்படி? இல்லை போய் பஸ்ஸுக்கு மேலே போடுங்க போங்க. அது எப்படி நாங்கள் ஏறி பஸ்ஸுக்கு மேலே போட முடியும்? நீங்கள் வேணால் ஏறி போடுங்க, நாங்கள் இறங்குக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க. அதுக்கு தானே டிக்கெட் வாங்குகிறோம். அது எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்? மகளிருக்கெல்லாம் பெரிய பஸ்ஸு தானே. கூடை ஏற்ற மாட்டேன், பைய ஏற்ற மாட்டேன்னுக்கிட்ட. மேலே வேணால் நீங்களே ஏற்றி போடுங்க, அப்புறம் இறக்கும் போல் இறக்கி கொடுங்க. அத்தானே, இன்னும் இம்புட்டு கூடையும் நாங்கள் வச்சுக்கிட்டு எங்கே போய் நடந்தே வர முடியும்? நீங்கள் முன்ன பின்ன சொல்லியிருக்கணும். மற்ற பஸ்ஸெல்லாம் ஏற்றுறாங்க, அது என்ன நீ என்ன புதுச்சாக ரூல்ஸ் சொல்கிற? என்னம்மா உங்களோட பெரிய ரோதனையாக போச்சு. நான் ஏற்றிக்க மாட்டேன்னு சொல்லலை. இப்படி கூடையில் கொண்டுட்டு வந்தால் எப்படி? அதே 2-3 ஆள் இடத்த அடைச்சிக்கிடும்ல. நீங்கள் வச்சு மடியிலேயே பிடிச்சிக்கணும். இல்லைன்னா நான் விட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். அப்படி கூட சொல்லு, அதில் ஒரு நாயம் இருக்குது. ஏற்றவே கூடாது, இல்லைன்னா பஸ்ஸுக்கு மேலே போய் வைங்கன்னு சொன்னால் அது எப்படி முடியும்? என்ன கேட்க மாட்டாங்கன்னு என்னன்னாலும் சொல்கிறதா? சரிம்மா, அதான் ஏற்றிக்கலான்னு சொல்லியாச்சு. இல்லை வந்து ஏறுங்க வாங்க. வர்றவங்க ஒரு கட்டை பையோ ஒயர் கூட பையோ எடுத்துகிட்டு வரணும். அதை விட்டுவிட்டு கூடையில் போட்டு எடுத்துகிட்டு வந்தால் எங்கே இடம் இருக்குது? சொன்னால் நம்மக்கிட்ட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சண்டைக்கு வர வேண்டியது. எப்படியோ அடைச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு வரட்டும். நான் என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டேன். எப்போ ஒன்றும் உள்ளே போகல, வெளியே இறங்கி வாசப்படியில் நின்றுக்கிட்டா நாங்களும் எப்படி ஏறுறது? இடித்து தள்ளிட்டு போயிடுவாங்களாட்டுங்குது. இப்போ போமா, போய் ஏறுங்க. அப்புறம் நீ வாசப்படியிலேயே தொங்கிக்கிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி ஏறுறது? எங்கம்மா வாசப்படியில் பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குற? போமா உள்ள. இப்போ தான் புட்போடு அடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு கிடக்க வேண்டியது. எப்போ கூடையை தூக்கிட்டு ஏறணுமில்ல, சும்மா தானே நின்றுக்கிற. அந்த கூடையை கொஞ்சம் புடிய ஏறிக்கிட்டு வாங்கிக்கிறேன். சரிம்மா, ஏறும சட்டுன்னு தாரேன். கூடைய பொடி காய்கறியை பொடின்னுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் பைய எடுத்துகிட்டு வரணுங்கிற ஒரு இது இல்லை. பாட்டிக்குட்டு கொஞ்சம் ஒயர் கம்மியாக வைக்கக்கூடாது? என்ன ஹைட்டு, ஏறவே முடியல. வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு போட்டுட்டு வந்துருக்கலாம் இல்லை? ஆமாம் பாத்தியா, இனிமேல் பஸ்ஸில் ஒரு ஸ்டூல் வாங்கி போடு. அப்படி நாங்களாம் ஏறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். சும்மா ஏறு மணி ஃபஸ்ட்டு. அட இறப்பா கட்டாத நீ வேற.